ஃபியூச்சர் விஷன் மாணவர்களுக்கு வணக்கம். நாம யூனிட் 9ல இருந்து நாட்டுப்புறவியல் பார்த்துட்டு இருக்கோம். நாட்டுப்புறவியல் கடந்த வகுப்புல நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம், யார் யாரு நாட்டுப்புறவியல், என்னென்ன அறிஞர்கள் கொட்டேஷன் சொன்னாங்கன்னு பார்த்தோம். எத்தனை பண்புகள் இருக்கிறதா பார்த்தோம். 5 பண்புகள் இருக்கிறதா பார்த்தோம். அடுத்தது நாட்டுப்புற பாடல்கள். பண்ணுடன் பாடப்படாத நாட்டுப்புற பாடல்கள் எல்லாம் சிறகில்லா பறவைகள் அப்படின்னு யார் சொன்னது? சத்யார்த்தி சொன்னது. அப்புறம் பாடல்கள், இதெல்லாம் நம்ம கடந்த வகுப்புல பார்த்தோம். இன்றைய வகுப்புல நாட்டுப்புற கதைகள். எளிமையான யூனிட் தாமா, இது எல்லாமே எளிமையா தான் இருக்கு. பாருங்க, இது முக்கியம். பொருள் மரபு கதை. தொல்காப்பியர் வந்து கதைகள் தொல்காப்பியர் காலத்திலேயே வழக்கில் இருந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, பொருள் மரபில்லா பொய்மொழி யானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழி யானும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுப்புற கதைகளுக்கு ஒரு நூற்பா சொல்லியிருக்காரு. யாரு இந்த நூற்பாவை கொடுத்துட்டு யாருன்னு கேட்டா யாரு? தொல்காப்பியர். முக்கியமா, சரிங்களா? அடுத்தது பஞ்சதந்திரத்தில் உள்ள பார்ப்பினி கீரி கதை சிலம்புல இருக்கு. கதைகள் தான் நம்ம பார்க்க போறது. எல்லாத்துலயுமே கதைகள் இந்த அளவுக்கு இருக்கு. பஞ்சதந்திரத்துல இருக்கிற பார்ப்பினி கீரி கதை சிலம்புலையும் இருக்கு. இந்தியாவே ஒரு கதை களஞ்சியம் தான். தமிழ்நாடு கதைகளின் கருவூலம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து கதைகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி லைஃப்ல நடக்கிறது, அதுவும் இல்லாம இயற்கை மாறுதல்களையும் உற்பாதங்களையும் உருவகங்களால் விளக்குவதற்காக கதைகள் ஏற்பட்டன. அத வந்து அந்த கதைகள் நடக்கிறத ஒரு உருவகமா செஞ்சு விளக்குவதற்காக தான் இந்த கதைகள் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மானிடவியலாரும் சமூகவியலாரும் உளவியலாரும் கருதுகிறாங்க. ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. இயற்கையின் வளம், பிறப்பு, இறப்பு இதெல்லாம் விளக்குவதுதான் பழங்கதைகள் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா பிரேசர். யாரு? பிரேசர் வந்து சொல்றாரு. இந்த கொட்டேஷனை கொடுத்துட்டு யார் சொன்னதுன்னு நமக்கு கேட்பாங்கம்மா. இயற்கையோட வளம், பிறப்பு, இறப்பு இதையெல்லாம் விளக்குவது பழங்கதைகள் அப்படின்னு சொன்னவர் யாரு? பிரேசர். ஆசை நிறைவேறுவதற்குரிய கருவிதான் பழங்கதைகள். பழங்கதைகள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. இவர் ஒரு உளவியலாளர். சைக்காலஜில நிறைய சொல்லியிருப்பாரு. ஈகோ, சூப்பர் ஈகோ, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாரு. நம்மளோட ஆசை நிறைவேறுவதற்குரிய நம்ம கதைகளா சொல்லுவோம். நான் எப்படி இருக்கணும், நம்மளே கதை சொல்லுவோம்ல, நான் இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட ஆசைகளை தான் நம்ம கதையா சொல்லுவோம் அப்படின்னு சொல்றவர் யாருன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனித குலத்தின் நனவில் மனக்கனவுகளை காட்டுவது பழங்கதைகள் அப்படின்னு சொல்றவர் யூங். இவரும் ஒரு உளவியலாளர் தான். நம்மளோட நனவில் மனக்கனவுகளை காட்டுவது, நனவு நிலைனா நம்ம இப்ப வாழ்றது, அதுல வந்து நம்மளோட மனதுல இருக்கிற கனவுகளை காட்டுறது தான் பழங்கதைகள். நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும், அப்படி அதேதான். பொருள் என்னமோ ஒன்றுதாமா, சொற்கள் வேற, அறிஞர்கள் வேற. உலகில் தொன்று தொட்டு நாட்டுப்புற கதைகள் வழங்கி வந்தாலும் அது அச்சரிய காலம் எத்தனாவது நூற்றாண்டுனா 16ஆம் நூற்றாண்டு தான். நாட்டுப்புற கதைகள் இருந்துட்டே வந்தாலும் நூலா ஒரு அச்சரிய காலம் எதுனா 16ஆம் நூற்றாண்டு தான். பாருங்க, சில நாட்டுப்புற கதைகளோட தொகுப்பை பார்க்கலாம். 1867 வீராசாமி நாயக்கர் மயில் ராவணன் கதை எழுதியிருக்காரு. அவரே 1871 விக்ரமாதித்தன் கதைன்னு எழுதியிருக்காரு. இதெல்லாம் நிறைய கதை உட்பகுதிகள் நிறைய இருக்கும், சின்ன சின்ன கதைகள். நம்ம விக்ரமாதித்தன் கதையெல்லாம் எல்லாமே படிச்சிருப்போம், நமக்கெல்லாம் தெரியும். பஞ்சதந்திர கதைகள், மரியாதை ராமன் கதைகள், இந்த மாதிரி எல்லாம் கதைகள் புக்கு. அதுக்குள்ள சிறு சிறு கதைகளா அழகா நீதி கருத்துக்களை சொல்ற மாதிரி இருக்கும். 1873 சி மாணிக்க முதலியார் கதாமஞ்சரி அப்படிங்கிற கதையை எழுதியிருக்காரு. 1876 வீராசாமி செட்டியார், இது வந்து வீராசாமி நாயக்கர், இங்க செட்டியார், இது வினோத ரச மஞ்சரி. இது வந்து கேட்டிருக்காங்கம்மா, ஆல்ரெடி TRBல கேட்டிருக்காங்க. வினோத ரச மஞ்சரி இந்த கதை தொகுப்பின் ஆசிரியர் வீராசாமி செட்டியார். 1886 நடேச சாஸ்திரி, இவர் வந்து திராவிட மத்திய கால கதைகள் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவரே
தக்கான பூர்வ கதைகள் அப்படின்னு 1886 2 கதைகள் எழுதியிருக்காரு. 1890 கிங்ஸ்கோட் அண்ட் நடேச சாஸ்திரி ஃபாக் டேல்ஸ் இன் சதர்ன் இந்தியா அப்படிங்கிற ஒரு தொகுதியை எழுதியிருக்காங்க. புஷ்பரத செட்டியார் வினோத ரசமஞ்சரி, இங்கேயும் பார்த்தோம் வினோத ரசமஞ்சரி வீராசாமி செட்டியார் எழுதியிருக்காங்க, புஷ்பரத செட்டியார் எழுதியிருக்காங்க. ஆப்ஷன் நமக்கு ஒண்ணுதான் கொடுப்பாங்க. ஒன்னா வீராசாமி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா புஷ்பரத செட்டியார் கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் வந்தா என்ன பண்றது அப்படிலாம் நினைக்காதுங்க, ஒண்ணுதான் கொடுப்பாங்க. அடுத்தது நடேச சாஸ்திரி, இவரு ஃபால்க்ளோர் இன் சதர்ன் இந்தியா, இது வந்து ஃபாக் டேல்ஸ், இது வந்து ஃபால்க்ளோர். நடேச சாஸ்திரி 1897 ராஜேந்திரம் பிள்ளை பூலோக வினோத கதைகள், இதுவும் முக்கியம். பூலோக வினோத கதைகள் எழுதியவர் யார்? ராஜேந்திரம் பிள்ளை. அடுத்தது பாருங்க, கஸ்தூரி ஐயங்கார், இவர் எந்த நூல் எழுதியிருக்காருன்னா பஞ்சதந்திர கதைகள். 1933 தொகுத்திருக்காரு. 1951 தாண்டவராய முதலியார் கதாமஞ்சரி. 1952 ஆலே நடராசன் ஈசாப் கதைகள். நம்ம தமிழ்லன்னு எடுத்துக்கிட்டோம்னாமா இந்த பாடல் வரிகளும் இந்த நூல் ஆசிரியர்களும் தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஏற்படுத்துறது. அதை கொஞ்சம் நம்ம கஷ்டம்தான், படிச்சுதான் ஆகணும். திரும்ப திரும்ப படிச்சு நினைச்சு பார்த்து திரும்ப திரும்ப படிங்க, அப்பதான் நம்மளால முடியும். சரிங்களா? பாடல் வரிகளும் அப்படிதான். இப்போ வந்து 8 400 பாடல்கள் இருக்கும், ஒரு பாடல் எடுத்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு தமிழ்ல பார்த்தோம்னா இந்த நூற்பாவும் இந்த ஆசிரியர்களும் தான் நம்ம படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லைம்மா. அடுத்தது வாணன் 1952 வாணன் உலக நாடோடி கதைகள். கண்டிப்பா ஒரு 2-3 முறை படிச்சிங்களா நமக்கு ரிஜெக்ட் பண்றதுக்காக அங்க நமக்கு ஒரு குழுக்காகவாவது பயன்படும். நல்லாவே ரீகால் பண்ணி நல்லா படிங்க. எந்த அளவுக்கு நாம முயற்சி செய்யறோமா அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்குமா. அடுத்தது 1952 அரு ராமநாதன், இவரு மரியாதை ராமன் கதைகள் எழுதியிருக்காரு. 1953 அனவரத விநாயகம் பிள்ளை, இவரு பஞ்சதந்திர கதைகள். பாருங்க, மரியாதை ராமன் கதைகள், பஞ்சதந்திர கதைகள். 1954 கா அப்பாதுரை நாட்டுப்புற கதைகள். 1957 கா ராமசாமி புலவர் ராமசாமி புலவர் தென்னாட்டு பழங்கதைகள் அப்படின்னு 4 தொகுதிகள் எழுதியிருக்காரு. இந்த அளவுக்கு எழுதியிருப்பாரு. 1960 சீனி வெங்கடசாமி புத்தர் ஜாதக கதைகள். 1965 வை கோவிந்தன் ஈசாப் குட்டி கதைகள். 1968 எஸ்.கே. சுவாமி போதி சத்துவர் கதைகள். 1970 எஸ். லீலா பஞ்சதந்திர கதைகள். ஏற்கனவே நம்ம பஞ்சதந்திர கதைகள் அனவரத விநாயகம் பிள்ளை பார்த்தோம். 1970 எஸ். லீலா பஞ்சதந்திர கதைகள். 1977 கீமா பக்தவச்சலம் தெனாலிராமன் கதைகள். இளங்குமரன் நாட்டார் கதைகள் 1978. 1980 கா கிருஷ்ணசாமி கொங்கு நாட்டுப்புற கதைகள். 1984 கி ராஜநாராயணன் தாத்தா சொன்ன கதைகள். 1986 முல்லை முத்தையா அப்பாஜி யுக்தி கதைகள், மரியாதை ராமன் கதைகள், தெனாலிராமன் கதைகள். 1987 கபில் சிவலபில் 2 தமிழ் ஃபாக் டேல்ஸ் அப்படிங்கறத எழுதியிருக்காரு. 1987 பி ராஜா ஃபாக் டேல்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரின்னு எழுதியிருக்காரு. 1990 ஆச்சாரியா வாழ்வியல் நீதி குத்து பஞ்சதந்திர கதைகள். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு தொகுதிகளா இருக்கு. இவங்கெல்லாம் இத்தனை அவங்கவுங்க ஒரு தொகுதியா, அதுக்குள்ள நிறைய கதைகள் இருக்கும், நீதி கருத்துக்களை சொல்ற மாதிரி. நாட்டுப்புற கதைகளின் வகைப்பாடு 3 வகையா சொல்லியிருக்காங்கம்மா. யாருன்னா வில்லியம் பாஸ்கம். என்னென்னது? புராண கதை, பழமரபு கதை, நாட்டுப்புற கதை. மித், லிஜெண்ட், ஃபாக்டேல். புராணங்களை பத்தி புராணம் நிறைய நமக்கு இருக்காது. புராண கதைகள், பழமரபு கதைகள், நாட்டுப்புற கதைகள் அப்படின்னு 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஆன்டி ஆர்னே அவரும் ஸ்டித் தாம்சன் 2 பேரும் சேர்ந்து நாட்டுப்புற கதைகளை எத்தனையா பிரிச்சிருக்காங்க? 5ஆ வகைப்படுத்துறாங்க. ஸ்டித் தாம்சன் இவரு வந்து த டேல்ஸ் என்ற நூல்ல நாட்டுப்புற கதைகளை 12ஆக வகைப்படுத்தியிருக்காரு. ஃபோக்ஸ் என்பவர் 14. ஒவ்வொருத்தரும் பாருங்க இந்த நாட்டுப்புற கதைகளையே எத்தனை பிரிவா பிரிச்சிருக்காங்க.
கான்ஸ்டன்ஸ் பெரல் சி, இவரும் 14. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் 3. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் 3 தான். போத்கர் இந்திய விலங்கு கதைகளை 7ஆக வகுத்து பல உட்பிரிவுகளா வகுத்திருக்காரு. ஸ்டித் தாம்சனோ ராபர்ட் சீம் 2 பேரும் விலங்கு கதைகளை 6ஆ வகுத்திருக்காங்க. டாக்டர் சு சண்முக சுந்தரம் 4. டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்களே நாட்டுப்புற கதைகளை 23ஆகவும் வகையா வகுத்திருக்காரு. டாக்டர் தே லூர்து 9ஆ வகைப்படுத்துக்கிறாரு பழமரபு கதைகளை. துர்கா பகவத் 2 வகையா பிரிச்சிருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி 5. கி ராஜநாராயணன் 19. ஆலே நடராசன் 6. டாக்டர் ரோஸ்லெட் டானிபாய் இவரு 7. டாக்டர் ஐயனார் பொருள் அடிப்படையில 9ஆ பகுத்திருக்காரு. தமிழ் கலைக்களஞ்சியத்துல 7ஆ இருக்கு. பிரிட்டானிய கலைக்களஞ்சியத்துல 3, தமிழ் கலைக்களஞ்சியத்துல 7. இதெல்லாம் ஒரு சிலது கொஞ்சம் ஒரு குழு மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் சு சக்திவேல் 6. இன்னும் சில நாட்டுப்புற அறிஞர்கள்லாம் 4ஆகவும் வகைப்படுத்தி இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய அறிஞர்கள் பாருங்க நாட்டுப்புற கதைகளுக்கு பிரிவுகள் பிரிச்சு எழுதியிருக்காங்க. எந்த அளவுக்கு நாட்டுப்புற கதைகள் இருந்திருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு முறையும் மாறாமல் ஒன்று போல் பிழையும் பிசிறும் இல்லாமல் கதை சொல்வது முடியாத காரியம். கதை சொல்றோம்னா பிழையே இல்லாம மாறாம அப்படியே ஒரே மாதிரி சொல்றது அப்படிங்கிறது முடியாத காரியம். அதே மாதிரி இதை வச்சுதான் காலப்போக்கில கதைகள் என்ன செஞ்சது, மாறுதலை பெற்றுது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னா டாக்டர் பாரா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்றாரு. உண்மைதான். அடுத்தது நம்ம பார்க்க போறது அமைப்பியல் ஆய்வு, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். அமைப்பியல் ஆய்வுன்னா என்னன்னா, ஒரு அமைப்பு கதைகளோட உள்ளமைப்புகள்லாம் பகுதியா பிரித்து அந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, பிரிக்கிறாங்க. அந்த பகுதிகள்ல ஒன்றுக்கொன்று கொண்டுள்ள தொடர்பையும் ஒருங்கிணைத்து ஒரு முழுமையின தரதை தான் அமைப்பியல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு அமைப்பை கொடுக்கணும்னு சொல்றோம்மா, இப்ப நம்ம நிறைய கதைகள் எழுதுறோம். அந்த கதைகள்ல நிறைய உட்பிரிவுகள் இருக்கும், உட்கதைகள் இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யறோம், நம்ம பிரிக்கிறோம். அப்புறம் அதுக்குள்ள தொடர்பு ரிலேட்டிவிட்டி இருக்கிற மாதிரிதான் நம்ம ஒரு கதையை நம்ம அமைக்கணும். அந்த தொடர்பினையும் ஒருங்கிணைத்து ஒரு முழுமையா தரதுதான் என்னது, அமைப்பியல். ரஷ்ய நாட்டை சேர்ந்த விளாடிமிர் பிராப் இவரை தான் என்ன சொல்றாங்க, இக்கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. எந்த கோட்பாடு, அமைப்பியல் ஆய்வு என்ற கோட்பாட்டின் தந்தை யாரு, விளாடிமிர் பிராப். முக்கியமா அமைப்பியல் ஆய்வின் தந்தை விளாடிமிர் பிராப். அதோடைய பைத்தான் விளாடிமிர் பிராப் முக்கியம். ஆர்னே தாம்சனின் ஆய்வு முறை அறிவியல் அடிப்படையில அமையல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்பாட்டை இவர் உருவாக்குறாரு. ஆர்னே தாம்சனோட கோட்பாடு அறிவியல் முறையில இல்லைன்னு சொல்லி இவர் உருவாக்குனாரு. இன்னும் பாருங்க, இன்னும் நிறைய பேர் அடாலப் ஸ்டெண்டர், பீட்டர்சன், ஹோன்ஸ் கோண்டி, விளாடிமிர் பிராப் தான் தந்தை. லெவி ஸ்ட்ராஸ், ஆலன் டாண்டிஸ் இவங்க எல்லாமே இந்த கதைகளின் அமைப்பியல் கூறுகளை விளக்குறதுல முக்கியமானவர்கள். விளாடிமிர் பிராப் தான் என்னது, தந்தை. லெவி ஸ்ட்ராஸ் இவர் பாருங்க 813 புராண கதைகளையும் அதோட மாற்று வடிவங்களையும் ஆய்வு செய்திருக்காராம். இதே ஒரு பெரிய 813. ரஷ்ய நாட்டு பேரறிஞர் விளாடிமிர் பிராப் இவர் தானே தந்தை. இவரு 100 தேவதை கதைகளை ஆராய்ந்து 31 செயல்களுக்குள் அடங்கும் என கூறுறாராம். 100 தேவதை கதைகளை ஆராயிறாரு. பிராப் தேவதை கதைகளில் 31 வினைகளே உள்ளன. அவரோட தேவதை கதைகள்ல 31 வினைகள் மட்டும்தான் இருக்குது. ஏனைய வினைகள் வந்தால் மற்ற கதையின் என்று உட்புகுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றவர் பிராப். நான் 31 வினைகள் தான் கொடுத்தேன், இன்னும் ஏதாவது வந்திருந்தா அது மற்ற கதையினிலிருந்து உட்புகுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. குறைனா குறை தீர்த்தல், அப்படியே வரிசையா வரும். குறை தீர்த்தல், மீறல், தண்டனை. குறை தீர்க்கணும், அதை மீறினா தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி அமைந்திருக்கும். இவைகளெல்லாம் கதைகளை அளக்கும் அழகு என்கிறார் பிராப். எவைகள்லாம் இதுதான், குறை தீர்த்தல், மீறல், தண்டனை. இதெல்லாம் கதைகளை அளக்கும் அழகு அப்படின்னு சொல்றாரு.
வினை என்பது ஒரு கதையின் இயக்கத்திற்கு ஒரு இன்றியமையாத பாத்திரத்தின் செயல்பாடு அப்படின்னு சொல்றவர் பிராப் தான். பிராப் வந்து நிறைய அழகு கதைகளை அளக்கும் அழகு பத்தி சொல்லியிருக்காரு, வினைகளை பத்தி சொல்லியிருக்காரு. 100 தேவதை கதைகளை ஆராய்ந்து 31 செயல்களுக்குள்ள அடக்கியிருக்காரு. செயல்னா வினைகள் தான், 31 வினைகளுக்குள்ளேயே அடக்கியிருக்காரு. புற கதைகள் அவ்வளவுதாம்மா, முடிஞ்சது. அடுத்தது நாட்டுப்புற கதை பாடல்கள். கதையை பாடலாக பாடப்படுறதுதான் கதை பாடல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு கதையா இருக்கலாம், அல்லது பல உட்கதைகள் கொண்ட கதையா இருக்கலாம். ஒரு கதையா ஒரே ஒரு கதையா அப்படியே ஒரு புக்காவும் இருக்கலாம், இல்லைன்னா நிறைய உட்கதைகள் கொண்டதாகவும் இருக்கலாம். ஆங்கிலத்தில் இதனை பேலட் அப்படின்னு சொல்றாங்க. பெலர் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பிறந்ததுதான் இந்த பேலட். நடனம், இதற்கு பொருள் நடனம் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. மேலை நாட்டில் இச்சொல் பல பொருளில் வழங்கி 16ஆம் நூற்றாண்டிற்கு பின்னரே இச்சொல்லுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட வரையறை தோன்றியது. மேலை நாட்டுல நல்ல பல பொருள்கள்ல வழங்குச்சு. 16ஆம் நூற்றாண்டிற்கு பின்னர் தான் இந்த சொல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறை. கதை பாடல்கள்னாவே பேச்சு மொழியில தான் அமைந்திருக்கும். பேச்சு மொழியில அமைந்தாதான் அது என்னது, கேட்பவர்களுக்கு இனிமையை தரக்கூடியதா இருக்கும், பொருளும் புரியும். நம்ம செயல் வழக்கில் அமைந்திருந்தா அதை யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும். 12ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்ட கதை பாடல்களை உலகில 12ஆம் நூற்றாண்டிற்கு முற்பகுதியில கதை பாடல்களை எங்கேயும் இல்ல, உலகிலேயே எங்கும் காண முடியாதுங்கிறாங்க. நாட்டுப்புற மக்களோட கூட்டு முயற்சியால் எழுந்ததுதான் இந்த கதை பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ரெச் அவர்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டு அதுல சில மாற்றம் செய்யறார். நாட்டுப்புற மக்கள் கூட்டு முயற்சியில் தான் இந்த பாடல்கள்லாம் உருவாச்சு. கூட்டு முயற்சியால் தோன்றினாலும் அது ஒரு தலைவனின் கீழ் செயலாக்கம் பெற்றது அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், நிறைய பேர்த்தோட முயற்சியில தோன்றினாலும் அதுக்குன்னு ஒரு தலைவன் வந்தா தானே அதை தொகுத்து ஒரு பாடல்களை ஒரு நூலா உருவாக்க முடியும். ஒரு தலைவனின் கீழ் தான் அது செயலாக்கம் பெறும் அப்படின்னு சொல்றாரு கிட்ரெச். இக்கதை பாடல்களை மாவட்டத்துல வில்லு பாடல்கள், மகுடாட்ட பாடல்கள்னு சொல்றாங்க. கோவை மாவட்டத்துல உடுக்கடி பாடல்கள்னு சொல்றாங்க. இந்த கதை நாட்டுப்புற கதை பாடல்கள் இருக்கு இல்லையா, திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கோவை மாவட்டத்திலையும் இந்த மாதிரி கதை பாடல்களை சொல்றாங்க. கதையை உள்ளடக்கி விளக்குதலால் கதை பாடல் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்றவர் சரஸ்வதி வேணுகோபால். கதையை பாடலாக கூறலாம், அல்லது பாடலில் கதை பொதிந்தி வருவது கதை பாடல் அப்படின்னு சொல்றாங்க. நாட்டுப்புற கதை பாடல்னாவே கதையவே பாடலா சொல்லலாம், அல்லது பாடல்ல கதை பொதிந்து வர்றதுதான் அது கதை பாடல். இது ஒரு கதையை பற்றியதாகவும் இருக்கலாம், அல்லது உட்கதைகள் மூலக்கதைக்கு பக்கபலமாக அல்லது அதன் மையத்தை நோக்கி செல்வனவாகவும் அமையும் அப்படின்னு சொல்றவர் டாக்டர் சு சண்முக சுந்தரம். ஒரு கதையை பற்றியதாகவும் இருக்கலாம், பல உட்கதைகள் நிறைந்து அடுத்தடுத்த கதைக்கு போக பக்கபலமானா என்னது அடுத்தடுத்த கதைக்கு மேற்கோளா அமையறதாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவரு டாக்டர் சு சண்முக சுந்தரம். இதை இயற்றியவர் யாராக இருந்தாலும் பாடுபவரது உரிமையாதான் மாறுது. பாடுபவர் அந்த கதை பாடல்களை நம்ம இப்ப பாடினோம்னா நமக்கு உரிமையாயிடுது. இதற்கு முன்னுரை பின்னுரை விளக்கம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கலைக்களஞ்சியம் சொல்லுது. கதை பாடல்கள் வரலாறுகள் அல்ல, அவை வீர காவியங்கள். வானமாமலை சொல்றாரு, மனிதரோட பண்பின் உயர்ந்த அம்சங்களை போற்றுபவை. ஏன்னா நம்ம கதை பாடல்கள் எல்லாமே நம்மளோட லைஃப்ல நடக்கிறது தானமா கதையா எழுதுறாங்க. நம்ம எங்கேயாவது நடந்திருக்கோம், அது யாராவது ஒரு வாழ்க்கையில நடந்திருக்கும். இப்ப நமக்கே படங்கள்லாம் பாக்குறோம், பிலிம்ஸ்லாம்னா எங்கேயாவது அது நடந்திருக்கோம், அதை தான் பிலிமா எடுத்து போடுறாங்க. நம்ம அந்த மாதிரிதான் இவர் சொல்றது. சமூக சீர்கேடுகளை கேலி செய்பவை, இவற்றை கற்பனையால் உருவான நாட்டார் பாடல் என்றே கொள்ள வேண்டும் அப்படின்னு வானமாமலை சொல்றாரு. ஆங்கிலத்துல பாலட் என்று சொல்லும் கருத்தை தமிழ்ல அம்மானை அப்படின்னு அழைக்கிறோம். பாலட் என்ற சொல்லின் தமிழில் அழைக்கும் முறைனா அம்மானை.
பாமர மக்கள் அனுபவிக்கத்தான் பாடல்கள் அப்படின்னு மு. அருணாச்சலம் சொல்றாரு. குறிப்பிட்டதொரு பண்பாட்டில், குறிப்பிட்ட சில சூழல்களில், சில குழுக்களில் வாய்மொழியாக ஒரு பாடகனோ அல்லது ஒரு குழுவினரோ, ஏதாவது ஒரு சூழல்மா, சரிங்களா, ஏதாவது ஒரு பண்பாட்டுல ஏதாவது ஒரு கருத்தை எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு கருத்தை மக்களுக்கு விளக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதை வாய்மொழியாக ஒரு பாடகனாகவோ அல்லது ஒரு குழுவோ சேர்ந்து மக்களுக்கு எடுத்துரைத்து, அதை விழிப்புணர்வு கதைகள்லாம் இப்ப நிறைய நடக்குது இல்லம்மா, அந்த மாதிரிதான் எடுத்துரைத்து இசையுடன் நிகழ்த்துகின்ற கதை தழுவிய பாடல் தான் இது அப்படின்னு சொல்றவர் டாக்டர் நா. ராமச்சந்திரன் நாயர். இப்ப நாமளே என்னது பள்ளிக்கூடங்கள்லாம் கதையா நடிச்சு காட்டுறோம். ஒரு சின்ன செயலா கதையா நடிக்கும் போது மாணவர்களுக்கு ஆர்வம் வரும், அந்த கருத்து சீக்கிரம் சென்றடையும். அதே மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கெல்லாம் பாருங்க, ஒரு பொது இடங்கள்லாம் கதையா நடிச்சு காட்டுவாங்க, பாடலா பாடி காட்டுவாங்க. உண்மைதான். அந்த மாதிரி சொல்றவர் டாக்டர் நா. ராமச்சந்திரன். டேவிட் புக்கன் இவர் என்ன சொல்றாரு பாருங்க, கதைப்பாடல்கள் இடர்பாடானவை, சில இலக்கிய வகைகள் பெரும்பான்மையான மக்களுக்கு மிகுந்த இன்பத்தை அளிப்பவை அப்படின்னு இவரோட கருத்தை இவர் சொல்றாரு. கதைப்பாடல் மரபான ஒரு வாழ்வை கண்டிருக்க வேண்டும், மக்களது நினைவில் நிலைத்திருக்க வேண்டும், வாய்மொழியாக பரவ வேண்டும் சொல்றவர் மால்கம் லாஸ். தமிழ் கதைப்பாடலின் தோற்றமும் வளர்ச்சியும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கதைப்பாடலுக்கு தமிழ்ல என்ன பெயர் இருக்கு, அம்மானை அப்படிங்கிற பெயர் இருக்கு. முதல் கதைப்பாடலே அம்மானை என்ற இந்த பெயர்ல தான் இருக்கு. அம்மானையின் வளர்ச்சி தான் இந்த கதைப்பாடலோட வளர்ச்சி. அம்மானை என்ற சொல் எங்க முதல்ல காணப்படுகிறதுன்னா சிலப்பதிகாரத்துல. முக்கியமா அம்மானை என்ற சொல் முதலில் எதில் கையாளப்பட்டுள்ளது, எந்த நூலில் வந்துள்ளது? சிலப்பதிகாரம். இது உங்களுக்கு புது யூனிட் நாட்டுப்புறவியல். எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு தெரியாது, நம்ம எல்லாமே படிச்சுக்கணும். அம்மானை என்ற சொல்லில் இருந்துதான் இதெல்லாம் வந்திருக்கு. அம்மானை, அம்மானை வரி, அம்மானை பட்டை, அம்மானை காய், அம்மானை மடக்கு, இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் தோன்றி இருக்கு. இந்த அம்மானைன்னு வேற எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? பெண்ணின் 7 பருவங்கள்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேதை பெருவை வங்கை மறந்த அறிவை தெரிவை பேரிலம் பெண். பிள்ளை தமிழ்ல பார்த்திருப்பீங்க. பிள்ளை தமிழ்ல காப்பு செங்கேனே தாழ் சப்பானை முத்தம் வருகை அம்புலி சுற்றில் சிறுபறை சிறுத்தேர்னு ஆண்களுக்கும், அம்மானை ஊசல் நீராடல்னு பெண்களுக்கும் வந்திருக்கும். பாருங்க, இது வருது பாருங்க. அம்மானை என்பதற்கு தாய், தலைவி, ஆடும் குருவி, தீ, அந்த மாதிரி பொருள்கள்லாம் இருக்கு. களம்பக உறுப்புல அம்மானை இருக்கு, வரிபாடல்ல இருக்கு, பெண்பால் பிள்ளை தமிழ்ல உறுப்பா இருக்கு. பெண்கள் விளையாடும் விளையாட்டு அம்மானை. பெண்கள் தான் அம்மானை விளையாட்டு விளையாடுவாங்க. அவ்விளையாட்டின் போது பாடப்படும் பாடல் அம்மானை வரி. அவ்விளையாட்டில் பயன்படுத்துவது அம்மானை காய். அந்த ஒரு காய் இருக்கும், அந்த காயை கொண்டு விளையாடுவாங்க. அம்மானை பாட்டுன்னா கதைப்பாடல், அத கதைய அப்படியே பாடலா பாடுவாங்க. அம்மானை தோழியையும் விளையாட்டையும் அம்மன் சக்தியையும் குறிக்குது. அம்மானைங்கிறதுக்கு 3 பொருள்கள். தோழியையும் குறிக்குது, விளையாட்டையும் குறிக்குது, அம்மனோட சக்தியும் குறிக்குது. மகளிர் இருவர் வினாவிடையாக இரு பொருள்பட பாடுவது அம்மானை மடக்காகும். மடக்குன்னா என்னது? மடக்கி பேசுறது. இப்ப அவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பதிலடியா மடக்கி இன்னொரு பதில் சொல்றது, அதான் வினாவிடையாக அமைகிறது. இரு பொருள்பட பாடுவது. தா ராசாராம் அவர் என்ன சொல்றாருன்னா, அமைப்பு அடிப்படையில 4ஆக பிரிக்கிறாரு. சிலப்பதிகாரத்தில் அம்மானை பற்றிய ஒரு வரி இருக்கு. வீங்கு நீர் வேலி உலா கண்டு விண்ணவர் கோன். வீங்கு நீர் வேலி உலக்காண்டு, வீங்கு நீர் வேலி உலக்காண்டு விண்ணவர் கோன் அப்படிங்கிற வரி சிலப்பதிகாரத்துல இருக்கு. களம்பக அம்மானையில வினாவிற்கு பதில் பொதுக்கூற்றும், பின்னர் வினாவும், அதன் பின்னர் பதிலும் அமைகின்றன. ஃபர்ஸ்ட் ஒரு பொதுவான கருத்து இருக்கு, அதுக்கப்புறம் வினா இருக்கு, அதுக்கு விடை அமைகிற மாதிரி இருக்கு. எங்கன்னா களம்பக அம்மானையில. சரிங்களா? வினாவிடையா வர்றது, இரு பொருள்பட பாடுவது அம்மானை மடக்கு.
கலம்பக அம்மானையில ஃபர்ஸ்ட் ஒரு பொதுக்கூற்று இருக்கு, அப்புறம் தான் வினா இருக்கு, அப்புறம் விடை இருக்கு. திருவம்மானைங்கிறது ஒரு பெண்ணே பாடி ஆடுறது. பிள்ளை தமிழ்ல அம்மானை பருவம் பாடி ஆடும் நிலை இல்லாமல் இலக்கிய நிலையில இருக்கு. பிள்ளை தமிழ்ல ஆடி பாடுறது இல்ல, விளையாடுறது தானே. இலக்கிய நிலையில அம்மானை காய் கொண்டு விளையாடுற மாதிரி அமைந்திருக்கு. பெண்பால் பிள்ளை தமிழ்ல 9வது பருவம் என்னது? அம்மானை பருவம். 10 பருவங்கள்ல இருக்கு. 7 பருவம் காமன் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும். அந்த 3 பருவம் அம்மானை, நீராடல், ஊசல் பெண்களுக்கு உரியதா இருக்கும். மனோன்மணிய நாடகத்துல வினாவிடை அமைப்பில் எப்படி இருக்கு? இந்த அம்மானை ஆட்டம் இருக்கு. எங்க? எதுல? மனோன்மணிய நாடகத்துல. சிலம்பு கலம்பக அம்மானை பாடல்களில் அமைந்த மடக்கு மோனை வளர்ச்சி பெறுகிறது. சிலம்புல இந்த கலம்பக அம்மானைங்கிறது மடக்கு மாதிரி அமைஞ்சிருக்கு. மோனையிலேயே வளர்ச்சி பெற்று விளங்குது. சிலம்பில் வினாவிடை பொதுக்கூற்று என்ற அமைப்பிலே இருக்கு. திருவாசகத்துல ஆட்டநிலை வீழ்ச்சி அடைந்து கதையமைப்பு மிஞ்சி கதை பாடலா மலருது. அம்மானேனா ஆட்டம் விளையாடுற காயின்னு சொன்னோம். அந்த காய் அந்த மாதிரி விளையாட்டும் இல்லை, கதையமைப்பும் இல்லை, கதை பாடலா மலர்கிறது. எதுல? திருவாசகத்துல. பிள்ளை தமிழ்ல அம்மானை தனி பருவமாகவே இருக்கு. கதைப்பாட்டும் விளையாட்டு அம்மானையும் இரு வேறுபட்ட நிலைகளாகி தனித்தனியே வரலாயின. கதைப்பாட்டு தனியா வந்து ஆயிடுச்சு, விளையாட்டு தனியா இரு வேறுபட்ட நிலைகளாக தனித்தனியே. இப்ப பெண்பார் பிள்ளை தமிழ்னா அது விளையாட்டு தான். இப்ப நாம சொன்னது கதைப்பாடலா வருது திருவாசகத்துல. இந்த மாதிரி இரு வேறுபட்ட நிலைகளா நூல்கள்லயே மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. கலம்பக அமைப்பு, திருவாசக அமைப்பு, கதைப்பாட்டு அமைப்பு, விளையாட்டு பாடல் அமைப்பு என 4 நிலைகள்ல இருக்கு. அத பார்த்தோம்ல. வினாவிடை நிலையில சிலம்பு கலம்பகம் தனிப்பாடல்ல இருக்கு. கதை நிலையில சிலம்பு மட்டும், சொல் நிலையில திருவாசகம், எண்ணிக்கை நிலையில கலர்ச்சி பாடல். சண்முக சுந்தரம் 4 வகையா பிரிக்கிறார். 1, 3, 4 இது விளையாட்டு பண்பும் 2வது நிலையில் கதை பண்பும் இருக்கிறதா சுட்டி காட்டுறாரு. 1, 3, 4 என்ற நிலைகள்ல விளையாட்டு, இதெல்லாம் விளையாட்டு. வினாவிடை நிலை விளையாட்டு, சொல்நிலை விளையாட்டு, எண்ணிக்கை நிலை விளையாட்டு, 2வதா கதை நிலை 2வதா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்முக சுந்தரம் சொல்றாரு. இந்த கதைப்பாடல் தோற்ற காலம் 16ஆம் நூற்றாண்டுன்னு சொல்றவர் அருணாச்சலம். மூவர் அம்மானைங்கிறது கிபி 1575 எழுதப்படுது. ராமப்பையர் அம்மானை கிபி 1640 அள்ளி அரசாணி அம்மானை போன்ற கதைப்பாடல்கள் எப்ப? கிபி 1575 முதல் 1625 தோன்றியது. சரிங்களா? அம்மானை என்னும் கதைப்பாடல் 3 நிலையில இருக்கு. நூலின் பெயரிலும் உள்ளேயும் அம்மானை சொல்வரல். வினா, அப்புறம் விடை, அப்புறம் பொதுக்கூறு இருக்கிறது சிலப்பதிகாரம். கலம்பகத்துல பொதுக்கூறு ஃபர்ஸ்ட், வினா விடையா இருக்கு. தனிப்பாடல்லே அதே மாதிரி பொதுக்கூறு வினா விடை. பல பாடல்கள் வினாவிடை இல்லா விளக்க நிலை. பல பாடல்கள் நிறைய வினாவிடையே இல்லாம விளக்க நிலையில இருக்கு. பெண்பால் பிள்ளை தவிர அம்மானை பருவம் மட்டும் இடம்பெற்றிருக்கு, விளையாடுறது. உலா அம்மானையில ஆடல் பற்றிய செய்தி அமைந்திருக்கு. அம்கூட்டல் மனை, அழகிய மனையில் ஆடும் மகளிரின் ஆடல் பாடல் என்று பொருள் கொள்வாரும் இருக்கிறாங்க. அழகிய மனை, அம்முக்கூட்டல் மனைனா அழகிய மனை, ஆடும் மகளிர் ஆடல் பாடலோட சேர்ந்து விளையாடுவாங்க அப்படிங்கிற பொருள் கொள்வாரும் இருக்கிறாங்க. பெண்களின் விளையாட்டினின்றும் வளர்ச்சி பெற்றதே இந்த கதை பாடல்கள். விளையாட்டு ஃபர்ஸ்ட் விளையாட்டு, அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி அடைந்து கதை பாடலா உருவாச்சு. சிலப்பதிகார அம்மானையில் செம்பியன், சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன், கரிகாலன் கதையெல்லாம் இடம்பெற்றிருக்கு. திருவாசக அம்மானையில சிவானை பற்றிய புராண கதைகள் இடம்பெற்றிருக்கு. வீர வழிபாடுதான் அம்மானை தோன்றுவதற்கு அடித்தளம்ங்கிறவரு டாக்டர் மு வரதராசனார். ஹீரோ வர்ஷிப், வீர வழிபாடு, தன்னை ஹீரோவா நினைச்சுக்கிட்டு செயல்கள் நல்ல நல்ல செயல்கள் செய்யறது. அந்த நம்ம சைக்காலஜில படிச்சிருப்போம்.
கதைப்பாடல்கள் வீர காவியங்கள்னு சொல்றவரு டாக்டர் வானமாமலை. இதெல்லாம் முக்கியமா மு வரதராசன். இந்த கொட்டேஷனை கொடுத்துட்டு யாருன்னு கேட்கலாம், டாக்டர் மு வரதராசன். கதைப்பாடல்கள் வீரகாவியங்கள் யான்னு கேட்கலாம், டாக்டர் வானமாமலை. கதைப்பாடலின் மரபும் தன்மையும். லீச் என்ன சொல்றாருன்னு பாருங்க. நிகழ்ச்சி போக்கை தொடர்பு படுத்தி இணைப்பதில் கதைப்பாடல் செறிவானது அப்படின்னு லீச் சொல்றாரு. கதைப்பாடல் துவங்கும் முன்பு இறைவனை வணங்கி பாடும் பாடல் தான் காப்பு செயல்னு சொல்லுவோம்ல. ஒரு கதை எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம இறைவனை வணங்கி காத்து நிற்பாயாக, நான் இந்த வேலையை நல்லபடியா சிறப்பாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வணங்கி தான் ஆரம்பிப்போம். அதுதான் என்னது காப்பு செய்யுள். பெரும்பாலும் விநாயகர் ஃபர்ஸ்ட் விநாயகரை தொழுதுட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அந்தந்த ஊர்ல இருக்கிற நாட்டுப்புற தெய்வங்களை பத்தி பாடுவாங்க. ஒரு சிலர் தனக்கு பாடம் சொன்ன குரு வணக்கம் பாடும் மரபும் உண்டு. சரிங்களா? இதனை குருவடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருள் அடிப்படையில கதைப்பாடல் அமைப்பினை டாக்டர் ஷீலா ஆசீர்வாத் அவர்கள் 4 வகையா பிரிக்கிறாரு. பாருங்க, இந்த கதைப்பாடல்லயே என்னென்ன வகைகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, கதை, கதைப்பாடல், அம்மானை, பாட்டு, மாலை, வெற்றி, ஏற்றம், கும்மி, குறவஞ்சி, காவியம், வனவாசம், சோபனம், மசக்கை, உபாக்கியானம், சரிதம், விருத்தம், பூசை, வாக்கியம், கீர்த்தனை, சண்டை, போர், படைப்போர், யாகம், குரம், சிந்து, தூது, வில்லுப்பாட்டு. இத்தனை வகையிலையும் கதைப்பாடல்கள் இருக்கு. நாட்டுப்புறவியல் பேரறிஞர் பெலிக்ஸ் ஒய்னாஸ் இவர் 4 வகையா பிரிக்கிறாரு. கும்மரே கதைப்பாடல்களை 6 வகையா பகுக்கிறாரு. டேவிட் புக்கன் 3, எவைன் கென்ட்ரிக் வெல்ஸ் இவர் 6 வகை, அன்னகாமு 4, சோமலே 3, மு அருணாச்சலம் 9, டாக்டர் கோ கேசவன், டேவிட் புக்கன் 3, கும்மரே 6 வகையா பகுக்கிறாரு. எவைன் கென்ட்ரிக் வெல்ஸ் 6, அன்னகாமு 4, சோமலே 3, மு அருணாச்சலம் 9 வகையா பகுக்கிறாரு. டாக்டர் கோ கேசவன் 7, டாக்டர் வானமாமலை 4, டாக்டர் சு சக்திவேல் 3ஆக வகைப்படுத்துறாரு. அடிக்கருத்துக்கள்னா இப்போ ஒரு கதை இருக்குன்னா ஏதாவது ஒரு நீதி கருத்து அதுல உணர்த்துவதா இருக்கும். நம்ம ஏதாவது கதையாகட்டும் பாடலாகட்டும் அது ஒரு கருத்து பொதிந்து இருக்கும். அதான் ஒரு கதையை வாய்மொழி வாய்ப்பாட்டு நடையில் பரம்பரையாக சொல்லி வரும்போது பயன்படுத்தப்படும் கருத்துக்களின் தொகுதி தான் அடிக்கருத்துக்கள். பரம்பரையா ஒரு கதையை நம்ம சொல்லிட்டு வரும்போது அதோட பயன்படுத்துகிற தொகுதிகளை தான் அடிக்கருத்துக்கள் அப்படின்னு ஆல்பர்ட் பேட்ஸ் வார்ட் அவர்கள் சொல்றாங்க. 5 வகையான காலகட்டங்களில் 2 வகையான சோகபாத்திரங்கள் 2 வகையான காரணங்களால் தோற்றம் பெறுவதை வானமாமலை அவர்கள் கூறுவதை இங்கு நாம நினைவு கூறுறோம். குலசேகரன் இவர் பாருங்க, நூல் 5 ராஜாக்கள் கதை யார் எழுதினது? குலசேகரன். ராமப்பையனம்மானை சடைக்க தேவன். ரவிக்குட்டி பிள்ளை போர் ரவிக்குட்டி பிள்ளை, இது எளிமை. கான் சாஹிப்பு சண்டை கான் சாஹிப்பு. மருது சகோதரர்கள் சிவகங்கை அம்மானை முக்கியம். சரிங்களா? இந்த நூல் பெயர்கள்லாம் முக்கியமா. மருது சகோதரர்கள் சிவகங்கை, அதுவும் நமக்கு தெரியும். சிவகங்கையை எதிர்த்து போரிட்டு நன்றாங்கன்னு அதுவும் நமக்கு தெரியும். கட்டபொம்மு ஊமைத்துறை இவங்க வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடல், இதுவும் எளிமைதான். நம்ம இப்ப குலசேகரன் 5 ராஜாக்கள் கதை, சடைக்க தேவன் ராமப்பையன் அம்மானை, இது மட்டும் நம்ம இது ஒரு தடவை படிக்கும் போதே நமக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி எளிமையா தான் இருக்கு. நீங்க நல்லா படிங்க, நம்மளால முடியும். டைமை உருவாக்கி படிங்க. டைம் கிடைக்கும் போது படிக்கக்கூடாது. டைம் கிடைக்கும் போது படிக்கிறவங்க யாரும் வின் பண்ண முடியாது. டைமை நாம தான் ஏற்படுத்தணும். ஒரு டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைமுக்கு உட்காந்து எந்த கான்சன்ட்ரேஷன் எங்கேயும், ஏன்னா நமக்கு டைம் டேபிள் ஆனுவல் பிளானர் வந்துடுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி தீவிரமா படிங்க. சரிங்களா? கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி மாணவர்களே. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.